உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நடுப்புற நம்ம இங்கே வந்து பேக்கிங் மிஷின் வாங்கியிருக்கோம். அது தவிர இன்னொரு மிஷினும் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி தான் நம்ம பேக்கிங் மிஷின் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த மெழுகுவத்தியில் ஸ்கேல் வந்து அந்த கவரில் வந்து ஸ்கேல் இது பண்ணிவிட்டு அப்படி பற்ற வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சீலிங் மிஷின் வாங்கினோம் சீல் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கியிருக்கோம். அது தவிர இந்த மிஷின் எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேந்திரம் மிக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு, வாழைக்காய் கட் பண்ண, அதுக்கப்புறம் பீட்ரூட் மிக்ஸுக்கு பீட்ரூட் கட் பண்ண, அந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த மிஷின் வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்றோம். நாங்கள் ஒரு மிஷின் வாங்கினது இவ்வளோ பெருசாக சொல்கிறோன்னு யோசிக்காதுங்க. ஏன்னா நாங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அதை பண்ணது எப்படி, அது வந்து அம்மா இல்லை பெருசாக சொல்கிறது அப்படின்றத விட இது இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னு கேட்குறீங்கன்னா, தரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து மேலே வரும்போது அதோட சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெருசாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியான விஷயமாக தெரியும். ஸோ நீங்கள் யாராவது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது பொருள் வாங்கியிருக்கீங்க, அது எப்படி இருக்கும் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் மாட்டி இப்போ நம்மகிட்ட ஸ்டாக்கு எத்தனை நாளில் ரெடி ஆகும்? ஒரு 3 நாளில் ரெடி ஆகிடும்ப்பா. அது நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. மழை வந்ததுனால நடுவில் ரெடி பண்ண முடியல. பட் இந்த வீக் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இங்கே அந்த மிஷினில் அதுக்கு தான் டெஸ்டிங் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். ஒன்று நாங்கள் பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் இது வந்து ஈஸியாக காஞ்சிரும். நான் வந்து இதை விட சின்னதாக தான் போடுறேன் அப்படின்னாரு. சின்ன ஹோல்ஸ் போட்டால் அதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட தண்ணியெல்லாம் இது பண்ணி சொதன்னு ஆயிடுது, காய லேட் ஆகிடுது. இது தனித்தனியாக அப்படியே இதை பாருங்க உதிராக இருக்குது. இப்படி உதிராக இருக்கும் போது ஈஸியாக நம்ம வந்து பேக் பண்ணலாம். இன்றைக்கி என்னம்மா பண்ண போகிறீங்க? இதோ மசால் வடை மாவு வச்சு, மாவு வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக போட்டேன், ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டேன். இதை வச்சு வடை குழம்பு தான் பண்ண போகிறேன். ஓகே, சூப்பர். ஸோ நம்மளுடைய என்னம்மா இடியாப்பம் ரெட் ரைஸ் புட்டு மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக். அது வாங்கியிருந்தீங்கன்னா அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு கிளாஸ்ன்னு வந்து தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக டைப் ஆகிருக்கு. அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புட்டரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி உதிராக நல்லா பிணையணும். பிணைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புட்டு வேக வைக்கணும். நேற்று ஒருத்தங்க அதில் இருக்கிற அளவோடு படிச்சுட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டாங்களா, தோசை மாவை விட மோசமாக தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சாரி, அது பிரிண்டிங்கில் தான் தப்பாக இருக்குது. போன வாட்டி நம்ம அடித்த ஸ்டிக்கர் வந்து கரெக்டாக இருக்கும், எல்லோரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி அடித்த ஸ்டிக்கரில் வந்து மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு. அதை வந்து கண்டிப்பாக மாற்றிடுறோம் நாங்கள். இனி சிகப்பு புட்டரிசி மாவு வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். இடியாப்பம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தண்ணி காய வச்சு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை வந்து இது முறுக்கு மாவு பதத்துக்கு பிணைஞ்சி நீங்கள் இடியாப்பம் புரியலாம். புட்டு மாவு பண்ணுறீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிணையணும். எங்கடா சட்டை இல்லாமல் ஓடிட்டு இருக்க பின்னாடி? டேய் சட்டையை போடுப்பா. ட்ரெஸ்ஸை கழட்டினாலே அவர் வந்து ஓடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சட்டை போட மாட்டார், நம்மள ஆட்டம் காட்டுவார். இது வந்து ஒரு வீடியோவில் பார்த்தோம்பா, ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல, அதில் பார்த்தேன்னா நம்மளோட பாதி எனர்ஜி வந்து குழந்தைங்களுக்கு இந்த ட்ரெஸ் பண்ணுறதுல தான் போகும். ஏன்னு கேட்குறீங்கன்னா, அவங்க வேணும்னே நம்மளை ஆட்டம் காட்டுவாங்களாம். அதை படித்ததுக்கப்புறம் தான் நான் கவனிக்கிறேன், யோகா அப்படி தான் பண்ணுறான். அங்கே வருங்க பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி நல்லா இதுவாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம் நம்ம. இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மெதுவடை மாவை வச்சு, ஐயோ பேசவே விட மாட்டேன்றான். தீபாவளியா? ஹாப்பி தீபாவளிக்கா? ஹாப்பி தீபாவளி முடிஞ்சிச்சு செல்லம். எங்கடா அவ்வளோ வேகமா? ஓகேங்க மாமா. இந்த நம்ம மெதுவடை மாவை வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து தயிர் வடை தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து நான் வடை மாவு போட்டுட்டேன். இந்த வாட்டி போட்ட வடை மாவோட உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு வந்து சேர்க்கலை. இப்போ கொஞ்சமாக இப்படி தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிணைஞ்சிக்கங்க வடை மாவை. எப்போவுமே எந்த மாவு பிணைஞ்சாலும் நீங்கள் மொத்தமாக தண்ணி ஊற்றாதீங்க.
பாருங்கள், இது வந்து கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இப்படி பிணையும் போது தண்ணி கொஞ்சம் இழுக்குதுங்களா. இதில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அந்த கட்டி கட்டி போகிற வரைக்கும் நல்லா நம்ம உளுந்து மாவு மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லாவே இப்படி வந்து பிணைஞ்சிக்கணும். இந்த ரெடிமேட் மாவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. டக்குன்னு வாங்கணும், டக்குன்னு முடிச்சிடுறோம், இப்போ மாவெல்லாம் அரைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. வேறு இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து அம்மா யோசித்து வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றா லான்ச் பண்ணுவாங்க ப்ராடக்டை. முடியல இன்னைக்கு யோகனோட வீடியோ எடுக்க. கீழேயும் வந்து அப்படிதான் வீடியோ எடுக்கும்போது பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ பாருங்கள், அதுக்கு மேலே சேட்டை பண்ணிகிட்டே இருக்கு. ஆபி தீபாவளியெல்லாம் எனக்கு வேணாம். ஆமாம், நீ போய் உட்காந்தா போதும். போய் உட்காரு, அமைதியாக உட்காந்து வாழைப்பழம் சாப்பிடு. போ, சோப்பாவில் உட்காரு, போய் ஓடு. உட்கார மாட்டியா? அப்போ என்ன பண்ண போகிற? ஆ, புரியல. டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க. பாய். பால்கனிக்காக போவார். அதுதான் அவருக்கு டான்ஸ் கிளாஸு. போயிட்டு வந்து ஒரு டான்ஸ் மட்டும் ஆடிட்டு நான் போயிட்டு வந்துட்டேன் டான்ஸ் கிளாஸ் அப்படின்வாரு. இது எங்கே கற்றுக்கிட்டாருன்னா அவங்க அக்கா வந்து சொல்வா, இன்னைக்கு வரியான்னு கேட்பான். அவள் வந்து இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது, நான் நாளைக்கு வரேன் அப்படின்பா. நம்ம மசால் வடை மாவு பிணையிற மாதிரி இதை பிணையக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வந்து இப்படி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம கொட்டி பிணையும் போது கொஞ்சமாக இருந்ததுங்களா, இப்படி வந்து நல்லா இப்படி அடித்து பிணையும் போது இது கொஞ்சம் நல்லா உபரி வரும். பச்சை மிளகாய் ஒரு 2 பீஸு, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சமாக. இப்போ இதையுமே மூடி வச்சிடலாம். ரெண்டுத்தையுமே மூடி வச்சாச்சு. குழம்பு ஒரு அடுப்பில் தாளிச்சிட்டு வடை மாவு அதுங்காட்டி ஊறிடும், வடை போட ஆரம்பிச்சிடலாம். இது எதுக்குங்கம்மா? இது வந்து நம்ம அதான் வடை குழம்புக்குப்பா. நம்ம அந்த காலத்துலலாம் காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு வடையை சுட்டு அதில் போட்டுருவாங்க. வடை குழம்பு ரொம்ப சிம்பிளாக. கடையில் வந்து அப்போ இத்தனுண்டு வடை வந்து 2 ரூபான்னு விற்பாங்க. ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 10 வடை வாங்கி வந்து போட்டால் வேலை முடிஞ்சுது. அந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த ரெடிமேடு மாவை வச்சு தான் நம்ம வந்து வடை குழம்பு பண்ண போகிறோம். கடுகு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம், நிறைய இல்லை, சும்மா கொஞ்சமாக அந்த வாசனைக்காக அந்த வெந்தயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுப்போம். அதை வந்து நல்லா கொட்டி வதக்கிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். முதல்ல நம்ம மெதுவடை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினோடனே தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா வதங்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வடை எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து நார்மலாக யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கூட இது ரெடிமேட் வடை மாவுனே வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும். ஒன்று பிரித்து காட்டுங்கம்மா அங்கேருந்து. இதோ இங்கே இருக்குவா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பாருங்க, சாஃப்டாக இருக்கும். அப்படியே மொறுமுன்னு சாஃப்டாக. நம்ம கரெக்டாக போட்டோம்னா 16 வடை வருது. இந்த சைஸில் போட்டோம்னா 16 வடை வருது. இதில் ஒரு வடை வந்து ரமேஷ் எடுத்து அவசரமாக சாப்பிட்டாப்புல. ஏன்னா அவனுக்கு இந்த மெதுவடை போட்டாலே சூடாக சாப்பிட்றணும். அதனால் இங்கே பாருங்கள், அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னா மசால் வடை ஒரு பேக்கெட் 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா 2 தடவை வச்சுக்கலாம், இல்லைனா 3 தடவை. ஏன்னா இது 20லேருந்து 21 வருது இந்த வடை. இந்த வடை வந்து 16 வருது. நமக்கு வந்து இந்த வடையுமே நம்ம வந்து 2 தடவைலேருந்து 3 தடவை வச்சுக்கலாம் 2 பேர் அப்படின்னா. இப்போ மசால் வடை போட்டுக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். 6 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு வதக்கிட்டிங்கன்னா அந்த குழம்புல வந்து பச்சை வாடையே இருக்காது. அதோட மசாலா வதங்கின வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ புளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வடை போட்ட உடனே திக்காயிடும். இது நல்லா கொதிச்சப்பறம் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் வடைக்கு தயிர் வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். பெருங்காயம் லைட்டாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு.
பாதி வடை வந்து ரமேஷ் வயிற்றுலையும் யோகன் வயிற்றுலையும் போயிடுச்சு. இங்கே இருக்கிறது வந்து 2, 4, 6, 8, 10, 11 வடை தான் இருக்குது. 5 வடை வந்து மாயமாயிடுச்சு, காக்கா தூக்கின்னு போயிடுச்சு. யோகன், வடை யார் தூக்கிட்டு போனது? நீ தூக்கிட்டு போனியா? யோகன் வந்து உண்மையை ஒத்துப்பான். ஆமாம். இதில் வந்து தாளிச்சு கொட்டுறேன், அது வரைக்கும் மூடி வச்சிடுறேன், ஊறட்டும். ஓகே. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு நமக்கு வந்து அந்த பச்சை வடை ஃபுல்லாக போயிடுச்சு. மசாலா வதக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த குழம்போட வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் தேங்காய் பால், ஒரு அரை முடி தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த வடை போட்ட உடனே குழம்பே இல்லாமல் போயிடும். இப்போ இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். காரக்குழம்பு இந்த மாதிரி கொதிச்சோடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த வடையை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி காய்கறி எதுவுமே இல்லாத தொட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் டக்குன்னு நம்மக்கிட்ட ரெடிமேட் வடை மாவெல்லாம் இருக்கே, அதை வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு வடை போட்டு காரக்குழம்பும் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி மோர் வடையும் பண்ணிட்டேன். ஈஸியாக சிம்பிளாக இன்றைக்கி வந்து சமையல் முடிஞ்சிச்சு. சாதம், வடை குழம்பு, மோர் வடை இதோடு முடிச்சிட்டோம் நம்ம. யோகன் பாப்பா, யோகனே ஓகனே மா நம்ம வடை சூப்பராக இருக்கா? தர வடை சூப்பராக இருக்கா? நீ சாப்பிட்டியா? எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா இல்லையா? எப்படி இருந்தது வடை? வடை எப்படி இருந்தது? சூப்பரா? சூப்பர். ஓகே, சரி. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய். இப்போ டைம் ஆச்சு, டிவி பார்க்கணுமா? ஒரு குத்து. டிவி பார்த்தா என்ன ஆகும்? ஓகே.